நிக்கிதா வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தற்போது அது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்வுகளை ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதை நோக்கி வரும், தற்போது அது எங்கு இருக்கிறது என்றால் சரியாக அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு மேற்கே தென்மேற்கு சுமார் 420 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவிலும், கர்நாடக ஆந்திர பிரதேசத்துக்கு தென்கிழக்கு 1000 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த கட்டமாக மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகின்றது. அவ்வாறு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாளை அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 27ஆம் தேதியான திங்கட்கிழமை புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கூடிய நிலையில் இந்த தாழ்வு மண்டலத்தால் மழைக்கான பாதிப்பு இருக்கிறதா, அது புயலாக மாறும்போது எப்போது எங்கே கரையை கடக்கும், அதனால் தமிழகத்தில் எந்தெந்த பகுதியில் அதிக மழை பொழிவு இருக்கும் என்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. தற்போதைய நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், அதாவது மேற்கு தென்மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகின்றது. மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் அது தமிழ்நாடா அல்லது ஆந்திராவா என்ற இரு வாய்ப்புகள் உள்ளது. ஒருவேளை அந்த தாழ்வு மண்டலமானது வலுவடைந்து அது புயலாக மாறி அது தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் அது தமிழ்நாட்டிற்குரிய வட மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு இருக்கும். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாட்டின் ஊடாக அது ஆந்திரா செல்லக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பரவலான மழை இருக்கும். பெரிய அளவு மழை இல்லை என்றாலும் பரவலான மழை இருக்கும். இதற்கான விடை என்பது அடுத்த சில மணி நேரங்களோ அல்லது அடுத்த நாளைக்குள்ளாக தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாட்டில் நாளை விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதியில் பரவலாக மழை இருக்கும் என்றும், நாளை மறுநாள் கேடிசிசி என்று சொல்லக்கூடிய வட தமிழகம் குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை மறுநாள் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் இதனால் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கான மழை பொழிவு என்பது குறைவாக தான் இருக்கும் என்றும், ஏனென்றால் இதனுடைய நகரக்கூடிய திசை என்பது வடமேற்கு திசையை நோக்கி நகர்கிறது. வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடிய காரணத்தால் வட தமிழகத்தில் மட்டும்தான் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவும் ஆந்திராவை நோக்கி செல்லக்கூடிய பட்சத்தில் வட தமிழகத்திலும் எதிர்பார்த்த அளவுக்கான மழைப்பொழிவு இருக்காது என்றுதான் சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் 27ஆம் தேதி என்று அது புயலாக மாறுகின்றது. அப்படி புயலாக மாறக்கூடிய பட்சத்தில் அதன் திசை எதை நோக்கி செல்கிறதோ அதை பொறுத்துதான் அடுத்த கட்ட தகவல் என்ன என்பது தெரிய வரும். நிக்கிதா.